ஸ்டூடெண்ட்ஸ், இன்று நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம் என்றால், கண்டி ராஜ்ஜியத்துல பிரித்தானியருடைய காலத்துல நடைபெற்ற முக்கியமான புரட்சிகள் ஒன்றா 1818ஆம் ஆண்டு புரட்சி காணப்படுது. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம் என்றால், கண்டி ராஜ்ஜியத்துல பிரித்தானியருடைய காலத்துல நடைபெற்ற முக்கியமான புரட்சிகள் ஒன்றா 1818ஆம் ஆண்டு புரட்சி காணப்படுது. இந்த புரட்சி ஏன் ஏற்படுதுண்டா, இந்த புரட்சியில பிரித்தானியர் கண்டியை கைப்பற்றிய பின்பு கண்டி மக்கள் தங்களுடைய மரபுரிமைகள், பண்பாடுகள் மற்றும் கலாச்சார விடயங்கள் மற்றும் அரசியல் பொருளாதார விடயங்கள் பிரித்தானியர்களும் வந்தமையால அந்த பாரம்பரிய விடயங்கள் இல்லாமல் போடும் என்பதால ஏனைய விடயங்கள் நோக்காக கொண்டு 1815ஆம் ஆண்டு கண்டி ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுது. இந்த கண்டி ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டதால அந்த கண்டி ஒப்பந்தம் 12 வாசகங்களை உள்ளடக்கி இந்த கண்டி ஒப்பந்தம் செய்யப்படுது. இந்த கண்டி ஒப்பந்தம் மீறப்பட்டமையால மக்களுக்கு தங்களுடைய அடையாளமே இல்லாமல் போகுது என்ற கோபத்தால பிரித்தானியருக்கு எதிராக இந்த கிளர்ச்சி இடம்பெறுது. இந்த கிளர்ச்சி முதலாம் சுதந்திர போராட்டம் என அழைக்கப்படுகின்றது, அல்லது 1818ஆம் ஆண்டு இடம்பெற்றதால 1818ஆம் ஆண்டு புரட்சி என அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு 1815ஆம் ஆண்டு கண்டியின் நிரந்தர பதிவிட அதிகாரியாக 1815ஆம் ஆண்டு கண்டியின் நிரந்தர பதிவிட அதிகாரியாக ஜோன் டொய்லி நியமிக்கப்படுறார். அதனைத் தொடர்ந்து பிரித்தானிய ஆளுநராக பிரித்தானியரிடம் இருந்து கருத்துக்களை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒருவராகவும் மக்களை நிர்ணயித்து மற்றும் ஏனைய விடயங்களை செயற்படுத்தி கொள்வதற்கு ஒரு ஆளுநர் நியமிக்கப்படுறார். அவருடைய பேர் ராபர்ட் பிரவுன்ரிக். யார்? ராபர்ட் பிரவுன்ரிக் போன்றவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். இந்த 1818ஆம் ஆண்டு கிளர்ச்சி என்னென்ன காரணங்களுக்காக இடம்பெறுதுண்டா, உடனடி காரணமாக நாங்கள் எப்பொழுதும் எக்ஸாம் பேப்பர்ல நாங்கள் முதலாவது காரண பாயிண்ட்ஸாக எழுதுகிற போது உடனடி காரணத்தை எழுதினோம் என்றால் மிகவும் சிறந்தது. அவ்வகையில உடனடி காரணமாக ஊவா வெல்லச கிளர்ச்சி காணப்படுது. அடுத்தது என்னது, மன்னன் மக்களுக்கு குறைபாடுகளை தீர்த்து வைப்பதற்கு மன்னன் நேரடியாக அணுகவில்லை. சாதி முறை தளர்வடையுது, மேலே மற்றது என்ன கடவை வரி போன்ற காரணங்களால இந்த 1818 புரட்சியில 1818 கிளர்ச்சி ஏற்படுவதற்கு காரணம் அமைது. இந்த 1818 கிளர்ச்சியில என்னென்ன விடயங்கள் இன்றைய பார்க்க போறோம் என்றால், காரணம், மற்றது விளைவு, பரவல் போன்ற விடயங்களை நாங்க பார்க்க போறோம். மேலும் தோல்விக்கான காரணங்களும் பார்க்க போறோம். அவ்வகையில முதலாவது போய் நாங்க நோக்கம் என்றால், கண்டி மக்கள் வெறுப்படைதல். அதாவது என்ன காரணத்தால கண்டி மக்கள் வெறுப்படையினம் என்றா, 1815ஆம் ஆண்டு கண்டிய பிரித்தானியர் கைப்பற்றி இப்ப ஒப்பந்தம் செய்து கொள்ளினோம். இந்த பிரித்தானியர்கள் என்னது, கண்டியில இருந்து கண்டியில இருந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பிரச்சனைகள் மற்றது என்னது குறைபாடுகள் என்பனவற்றை என்ன ஆரம்ப காலத்துல மன்னன மக்கள் நேரடியாக காணினம் கண்டு தங்களுடைய குறைபாடுகள் என்பவற்றை கூறி நிவர்த்தி செய்யணும். ஆனால் பிரித்தானியருடைய காலத்துல கண்டி மக்கள் தங்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் மன்னனை நேரடியா சந்திக்க முடியாத நிலை ஏற்படுது. ஏனென்றா மன்னன் எங்கேயோ இருப்பார், மக்கள் எங்கேயோ இருப்பிடம், அதால சந்திக்க முடியாத நிலைமை ஏற்படுது. மேலும் என்னது, அவர்களுக்கு என்னது பிரச்சனைகளை மன்னன் என்னது உடனடியாக தீர்க்க முடியாத நிலை ஏற்பட்டமையால மக்கள் அதிகளவாக கோபம் அடைந்து என்னது பிரித்தானிய அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில ஈடுபட்டு வாரணும். இந்த கிளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணமா விளங்குது. அடுத்தது சாதி தொடர்புடையது. அதாவது கண்டி ராஜ்ஜியத்திலையும் கரையோரத்திலையும் சாதி முறை முக்கியமான ஒன்றா ஆரம்ப காலத்துல இருந்து காணப்பட்டு வந்தது. அதாவது கண்டிய பகுதியில இருந்து இருக்கிறவர்கள் உயர்ந்த சாதியினரும், கரையோர பகுதியில இருக்கிறவர்கள் தாழ் சாதியினரும் என்ற நிலை இருக்குது. ஆனால் பிரித்தானியருடைய காலத்துல என்னது இந்த சாதி முறை இல்லாமல் போய் பிரித்தானியர்கள் அனைவரும் சமம், அனைவரும் ஒற்றுமையாக்கி ஒரே நிர்வாகத்தின் கீழ் ஆட்சிப்படுத்த முற்படினும். இதனால என்ன
சாதி முறை வந்து தளர்வடைகிறதால வந்து கண்டி மக்கள் வந்து கிளர்ந்தெழுந்து என்ன இந்த கிளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா வந்து விளங்கு. அதான் வந்து கண்டி மக்கள் வந்து உயர்ந்த சாதியினர், கரையோர மக்கள் வந்து தாழ் சாதியினர் என்ற நிலை வந்து தளர்வடைந்தமையால வந்து என்னது கிளர்ச்சியில வந்து ஈடுபடும். அடுத்தது வந்து என்னது சாதிமுறை தான். அதாவது வந்து என்னண்டா கண்டில வந்து பாரம்பரியமாக வந்து என்னது அரச அதிகாரத்துல வந்து இருக்கிறவர்கள், குறிப்பா அரசன் போன்றவர்கள் வந்து பல்லக்கில வரலாம் என்ற பல்லக்கில தான் வந்தவர்கள் ஏற்றி கொண்டு வருவார்கள். அந்த நிலை வந்து பிரித்தானியோட காலத்துல வந்து என்னது மருவி போய் கரையோரத்தில் இருக்கிற தாழ் சாதியினர் வந்து என்னது எப்படி பல்லக்கில வரவே கண்டி மக்கள் வந்து கிளந்தெழுந்து இந்த புரட்சிக்கு வந்து ஒரு கிளந்தெழுந்து இந்த கரையோர மக்களுக்கு எதிராக வந்து கிளர்ச்சியில ஈடுபடுதல், கரையோர மக்கள் கண்டி மக்களுக்கு எதிராக கிளர்ச்சியில ஈடுபடுதல், ஒற்றுமை இல்லாத காரணத்தால வந்து இருவரும் சேர்ந்து பிரித்தானியருக்கு எதிராக வந்து கிளர்ச்சி எழுந்தமை வந்து இந்த புரட்சிக்கு வந்து காரணம் அமைது. அடுத்த பாயிண்ட்ஸா வந்து நாங்கள் எதை பார்க்க போறோம்டா தேசிய கலாச்சாரம் வந்து என்னது பேணி பாதுகாக்கப்படாமை. அதாவது வந்து கண்டி ராஜ்ய காலத்துல வந்து ஆரம்ப காலத்துல வந்து என்னது மதம், கலாச்சாரம், பண்பாடு சார்ந்த விடயங்களை வந்து கண்டி மக்கள் வந்து பேணி பாதுகாத்து வருகிறோம். அதே போன்று இன்றைய காலத்துல வந்து பேணி பாதுகாத்து வருகிறோம். குறிப்பா வந்து பிரித்தானியருடைய காலத்துல வந்து ஒப்பந்தம் செய்யப்படுது கண்டி ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல வந்து என்னது ஒரு வாசகத்துல வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன பௌத்த தலமும் பௌத்த மதமும் பௌத்த கலாச்சாரமும் வந்து பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒப்பந்த கூற்று வந்து கொண்டு வரப்படுது. இந்த ஒப்பந்த கூற்றை வந்து பிரித்தானியர்கள் வந்து பேணி பாதுகாப்பார்கள் என உறுதி அளித்தாலும் அவர்களுடைய காலத்துல வந்தது இந்த ஒப்பந்தம் வந்தது பேணி பாதுகாக்கப்படாதமையால வந்து கண்டி மக்கள் வந்து தங்களுடைய அடையாளம் வந்து இல்லாமல் போகுது என்பதால வந்து பிரித்தானிய எதிராக வந்து கிளர்ச்சியில வந்து ஈடுபட்டு வருகிறோம். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து பிரதானிகள் வந்து வெறுப்படைந்தமை, பிரித்தானியர்கள் மீது பிரதானிகள் வந்து வெறுப்படைந்தமை. அதாவது வந்து கண்டிராட்சிய ஆட்சி காலத்துல குறிப்பா வந்து என்ன கண்டிமன்ட்டு விமல தர்ம சூரியன், ராயத் ராயசிங்கன் போன்ற நாயக்க வம்சம் என்ன போன்ற வம்சருடைய ஆட்சி காலத்துல வந்து என்னது பிரதானிகள் மற்றும் அதிகாரிமார்களுக்கு வந்து உயர் பதவிகள் வந்து காணப்பட்டது. ஆனால் பிரித்தானியருடைய ஆட்சி காலத்துல வந்து இந்த உயர் பதவிகள் மற்றும் அதிகார பதவிகள் அரசனுக்கு வந்து ஆலோசனை செய்கின்ற பதவிகள் போன்ற பதவிகள் வந்து என்ன செய்யப்படுதுண்டா பிரித்தானியர்களுடைய அதிகாரிகளுக்கு வந்து வழங்கப்படுது. இதனால வந்து சாதாரண கண்டி மக்கள் சார்ந்த கண்டி அதிகாரிகள் வந்து என்னது புறக்கணிக்கப்படுகின்றார்கள் இந்த பதவியில இருந்து. ஆகியால வந்து அதிகாரிகள் வந்து என்னது பிரித்தானிய அரசாங்கம் மீது என்னது கிளந்தெழுவே இந்த கிளர்ச்சிக்கு வந்து ஒரு காரணமா வந்து அமையுது. அடுத்த வந்து கடவை வரி என்னென்றாடா கண்டிக்கும் கரையோரத்துக்கும் இடையில வந்து என்னது விதிக்கப்பட்ட ஒரு வரி. அதாவது வந்து கரையோரத்திலிருந்து கண்டிக்கு வந்து என்னது வர்த்தக பொருட்கள் வந்து கொண்டு செல்கின்ற போது அந்த கரையோரத்திலிருந்து கண்டியை நோக்கி செல்கின்ற போது அந்த கடவை வந்து கடக்கின்ற சந்தர்ப்பத்துல வந்து என்னது அந்த கண்டி நுழைவாயில வந்தும் என்னது வரி வந்து அறவிடப்படுது. அதாவது வந்து இது வந்து கடவை வரி என அழைக்கப்படுகின்ற கரையோரத்திலிருந்து கண்டி நோக்கி கொண்டு செல்கின்ற வர்த்தக பொருட்களுக்கு வந்து வரிகள் வந்து அறவிடப்படுது. இவ்வரி வந்து கடவை வரி என அழைக்கப்பட்டது. இந்த கடவை வரியினூடாக மூலமாக வந்து மக்கள் வந்து தங்களுடைய வர்த்தக பொருட்களுக்கு விட மேலதிகமான செலவை வந்து வரியாக செலுத்துவதால வந்து மக்கள் வந்து என்னது இந்த பிரித்தானுடைய ஆதிக்கம் மற்றும் அரசாங்க ஆட்சி மீது மக்கள் வந்து வெறுப்படைந்து பிரித்தானியருக்கு எதிராக வந்து கிளர்ச்சியில வந்து ஈடுபடினோம். இதுவும் ஒரு முக்கிய காரணம். அடுத்த வந்து எகலப்போலோவுக்கு வந்து பதவி வழங்கவில்லை. அதாவது வந்து எகலப்போலோ என்ன செய்யறாருன்னா இந்த கண்டியை வந்து கைப்பற்றுவதற்கு என்னென்ன தந்திரங்களை வந்து மேற்கொண்டு இந்த கண்டியை வந்து கைப்பற்றலாம், எந்த வகையில வந்து கைப்பற்றலாம், எவ்வாறு மன்னனை வந்து தோக்கடிக்க வைக்கலாம் போன்ற முறைகளை, அதாவது வந்து துரோகம் செய்தவன் கூறலாம். மன்னனுக்கு வந்து துரோகம் செய்த ஒரு நபரா வந்து இந்த எகலப்போல வந்து விளங்குகிறார். எகலப்போல வந்து என்ன இப்படி பிரித்தானியர்கள் வந்து என்னது எகலப்போலவை சாதகமாக பயன்படுத்தி கண்டியை வந்து கைப்பற்றி கொண்ட போதிலும் எகலப்போலவுக்கு வந்து என்னது பிற்காலத்துல வந்து பதவிகள் வழங்கப்படவில்லை, சலுகைகள் வழங்கப்படவில்லை. ஆகியால வந்து மக்கள் எகலப்போல குறிப்பா வந்து எகலப்போல சார்ந்த நபர்கள் வந்து என்னது கிளர்ச்சியில வந்து ஈடுபடவே அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிற அதிகாரிகள் வந்து கிளந்தளவே
இந்த கிளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து விளங்குது. அடுத்த பாயிண்ட்ஸை நாங்க நோக்கோம்னா பிக்குகள் வந்து வேறுபடுந்தவை. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கண்டி ஒப்பந்தத்துல வந்து பௌத்த தலம், பௌத்த விக்கு, பௌத்த சமயம் வந்து பேணி பாதுகாக்கப்படும் என்ற நிலை வந்து என்ன அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் வந்து பௌத்த பிக்குகளுக்கு வந்து உயர் பதவிகளோ பௌத்த பிக்குகளுக்கு வந்து என்னது மரியாதையோ பிரித்தானியர்கள் வந்து செலுத்தவில்லை. பௌத்த பிக்குகளை வந்து ஒரு என்னது கீழ்படியான நபர்களாக கொண்டு பிரித்தானியர்கள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை வந்து என்னது மேலிட வைக்கணும். ஏனென்றால் பிரித்தானியோட முக்கிய நோக்கம் வந்து இலங்கையில வந்து பெருந்தோட்ட பயிற்சியை வந்து மேற்கொண்டு அதனூடாக வந்து தங்களுடைய நாட்டை வந்து பலப்படுத்தி கொள்வதே முக்கிய நோக்கமாக இருந்தால வந்து இந்த இவர்களுடைய என்ன பௌத்த மதம் சார்ந்த விடயங்கள் மீது இவர்கள் வந்து அதிகளவாக அக்கறை காட்டவில்லை. இதனால வந்து மக்கள் மற்றும் பிக்குகள் வந்து கிளர்ச்சி ஈடுபடுவதற்கு வந்து ஒரு காரணமாக வந்து அமையுது. அடுத்த வந்து கண்டி ஒப்பந்தம் வந்து மீறப்படுது. அதாவது வந்து 1815 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி 1815 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி வந்து மகுள்மடு விகாரையில வந்து இந்த கண்டி ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்படுது. யாருக்கும் கண்டி பிரதானிகளுக்கும் பிரித்தானியர்களுக்கும் இடையில வந்து கண்டி ஒப்பந்தம் செய்யப்படும். இந்த கண்டி ஒப்பந்தத்துல வந்து 12 வாசகம் வந்து உள்ளடக்கப்படுது. அதுல வந்து முக்கியமான வாசகங்கள் என்ன? பௌத்த மதம் பௌத்த தலம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்று. மற்றது வந்து பிரித்தானியர்களுக்கு என்ன பிரித்தானிய வருமானங்கள் வந்து என்னது கண்டி வருமானங்கள் வந்து பிரித்தானியர் கிடைக்கப்படுகின்ற வருமானங்கள் வந்து கண்டியை வளர்ச்சிப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் போன்ற வாசகங்கள் வந்து என்னது பிரித்தானியர்களை வந்து பிரித்தானியர்கள் வந்து இந்த வாசகத்தின் முறையை பின்பற்றி இவர்கள் வந்து செயற்படாத காரணத்தால வந்து இந்த கண்டி ஒப்பந்தம் வந்து என்னது வீழ்ச்சியில் முடிவடைய கண்டி ஒப்பந்தம் சார்ந்த விடயங்கள் பெற்றவர்கள் பின்பற்றாத காரணத்தால வந்து மக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் என்பன வந்து கிளர்ச்சியில வந்து இவர்களுக்கு எதிராக வந்து கிளர்ந்தெழுந்தவை. அது ஒரு முக்கிய காரணமாகும். அடுத்தது உடனடி காரணம். உடனடி காரணத்தை நாங்கள் நோக்குவோம் என்றால் ஊவா வெல்லஸ் சம்பவம். இந்த ஊவா வெல்லஸ் சம்பவம் என்னண்டா, அதாவது வந்து ஊவா வெல்லச பகுதியில முகாந்திரம் என்ற பதவி காணப்படுது. இந்த முகாந்திரம் என்ற பதவிக்கு வந்து முஸ்லீம் இனத்தை சேர்ந்த கச்சிமரிக்கா வந்து நியமிக்கப்படுகிறார். யாரால? பிரித்தானியரால. இந்த கச்சிமரிக்கா வந்து நியமிக்கப்பட்டமையால வந்து கண்டி அதிகாரிகளுக்கு வந்து பதவி வழங்கப்படவில்லை. ஆனா முஸ்லீம் இனத்தை சேர்ந்த ஒருவனுக்கு கச்சிமரிக்காவுக்கு வந்து பிரித்தானியர்கள் வந்து அதிகாரத்தை வழங்கியமையால வந்து கண்டி மக்கள் மற்றும் கண்டி அதிகாரிகள் வந்து பிரித்தானியர்களுக்கு எதிராக வந்து கிளர்ச்சியில வந்து ஈடுபட்டுவாங்க. இந்த கச்சிமரிக்கா வந்து பிரித்தானியருக்கு சார்பாக வந்து காணப்பட்டு வருகிறான் இந்த பதவி வழங்கப்பட்ட பின்னர். இதனைத் தொடர்ந்து அடுத்தது என்ன? இந்த ஊவாவெல்லச பகுதியில வந்து இடம்பெற்ற கிளர்ச்சியினை தொடர்ந்து வில்வாவே பகுதியை சேர்ந்த ஒரு பிக்கு வந்து தன்னுடைய பிக்கு ஆடைகளை வந்து கலட்டி அகற்றி பிக்குவாக இருந்து விடுபட்டு இவர் வந்து துரைசாமி என்ற மன்னன் கண்டி மன்னன் என கூறி துரைசாமி என்ற பெயரோட வந்து இந்த கிளர்ச்சியில வந்து அதாவது பிரித்தானியருடைய ஆட்சிக்கு எதிராக வந்து மக்களோட சேர்ந்து கிளர்ச்சியில ஈடுபட்டு வந்த வந்து ஒரு காரணமா வந்து கொள்ளப்படுகின்றது. அடுத்த வந்து கிளர்ச்சி பரவல். எப்படி இந்த கிளர்ச்சி வந்து பரவலடைந்தா, வில்வாவை பகுதியை சேர்ந்த பிக்கு வந்து துரைசாமி எனும் பெயருடன் வந்து கிளர்ச்சியில வந்து ஈடுபட்டு வாரான். இப்படி கிளர்ச்சியில வந்து ஈடுபட்டு வாரதை தொடர்ந்து இவனை அடக்குவதற்கு அவனை துரைசாமி என்ற ஒரு தலைவன் இருந்தா தான் மக்கள் வந்து ஒற்றுமையாக இணைந்து ஒரு இலக்கை நோக்கி போக முடியும். ஆகையால இந்த மன்னன் வந்து எப்படியாவது துரைசாமி என்பவனை வந்து கைது செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து யார் பிரித்தானியரால வந்து கச்சிமரிக்கா மற்றது டக்ளஸ் வில்சன் கச்சிமரிக்கா மற்றும் டக்ளஸ் வில்சன் போன்றவர்கள் வந்து எங்க போயினோம்டா ஊவாவெல்லச பகுதிக்கு வந்து போயினம். இப்படி ஊவாவெல்லச பகுதிக்கு போற சந்தர்ப்பத்துல வந்து அங்கு கிளர்ச்சிக்காரால வந்து இந்த கச்சிமரிக்காவும் வேற யார் டக்ளஸ் வில்சனும் வந்து என்னது கொலை செய்யப்படினம். அதாவது வந்து கொலை செய்யப்படினம். இதனால வந்து என்னது பிரித்தானியர்கள் சார்பாக வந்தவர்கள் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கெப்பட்டி போல வந்து இந்த கிளர்ச்சிக்கு வந்து தலைமை தாங்குகிறார். கெப்பட்டி போல வந்து தலைமை தாங்கிய தொடர்ந்து கெப்பட்டி போல வந்து என்னது தலைமை தாங்கி இந்த கிளர்ச்சியை வந்து முன்னோக்கி செல்கின்ற சந்தர்ப்பத்தில் பிரித்தானிய படைகள் வந்து என்னது கச்சிமரிக்கா டக்ளஸ் வில்சனை வந்து கொலை செய்த பிறகு அவர்கள் வந்து படையெடுத்து வருகிறார்கள். இப்படி படையெடுத்து வருகின்ற போது கெப்பட்டி போல தலைமையிலான கிளர்ச்சிக்காரர் வந்து அவர்களுடைய ஆயுதங்களை பறித்து
அவர்களுடைய ஆயுதங்களை பறித்தன கிளர்ச்சியில வந்து முற்படுகின்ற போது கெப்பட்டி போல வந்து என்ன கூறுறான்டா, உங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி நான் சண்டையிட மாட்டேன் என கூறி, உங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி நாங்கள் சண்டையிட மாட்டோம் என கூறி எனது பிரித்தானிய படைகளை வந்து அனுப்பி வைக்கிறான். இப்படி பிரித்தானிய படை வந்து பின்னோக்கி பிரித்தானிய படைகள் வந்து திரும்பி செல்லினம். இதனைத் தொடர்ந்து கெப்பட்டி போல தலைமையிலான கிளர்ச்சி வந்து மென்மேலும் வளர்ந்து போகுது. இதனைத் தொடர்ந்து துரைசாமி வந்து மன்னனாக என்ன வாரார். அதே போன்று மகா அதிகாரியாக வந்து கெப்பட்டி போல வந்து விளங்கி இந்த கிளர்ச்சி வந்து மென்மேலும் வளர்ச்சி அடைந்து செல்லுதுங்க, உச்சகட்ட நிலைக்கு வந்து வளர்ச்சி அடைந்து செல்லுது. இந்த கிளர்ச்சியில வந்து பல்வேறுபட்ட தலைவர்கள் வந்து என்னது உறுதுணையாக இருந்து இந்த கிளர்ச்சியை வந்து மென்மேலும் வளர்ச்சி பட செய்யணும். அவ்வகையில் ஜார் ஜாரண்டா மொனராவில் கெப்பட்டி போல, மொனராவில கெப்பட்டி போல மடுகல்ல திசாவ திம்புள்ளான திசாவ தம்பவின்ன திசாவ கிபுலா கெதர முகட்டாள யார் யார் மொனராவில கெப்பட்டி போல மடுகல்ல திசாவ திம்புள்ளான திசாவ தம்பவின்ன திசாவ பூட்டாவே ரட்டேராளே கிபுலா கெதர முகட்டாளே போன்ற தலைவர்கள் வந்து இந்த கிளர்ச்சியில வந்து ஈடுபட்டு இந்த கிளர்ச்சியை வந்து மென்மேலும் வளர்ச்சி படைய செய்யணும். இப்படி கிளர்ச்சி வந்து வளர்ச்சி அடைந்து போன போதிலும் இந்த கிளர்ச்சி வந்து தோல்வியிலே முடிவடையுது. என்னென்ன காரணங்களால வந்து கிளர்ச்சி வந்து தோல்வியில முடிவடையுது என்பது பற்றி பார்ப்போம். அவ்வகையில வந்து ஒழுங்கான திட்டமிடல் இல்லை. அதே போன்று நான் முன்னர் கூறியது போன்று 1848ஆம் ஆண்டு கிளர்ச்சியிலையும் தோல்வி முடிவடைந்ததற்கான காரணம் வந்து ஒழுங்கான திட்டமிடல் இல்லை. அதே போன்று இந்த 18 கிளர்ச்சி இடம்பெறுவதற்கு வந்து ஒழுங்கான திட்டமிடல் இல்லாத காரணத்தால வந்து இந்த கிளர்ச்சி வந்து தோல்வியிலே முடியுது. அதாவது வந்து ஒரே நேரத்துல வந்து பிரித்தானியர்களை வந்து தாக்க முடியவில்லை. அதாவது ஒரே நேரத்துல வந்து பிரித்தானியரை தாக்குவதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படவில்லை. அதே போன்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கிளர்ச்சி தலைவர்களுக்கு வந்து இன்னொரு கிளர்ச்சியை மேற்கொள்கிற தலைவருக்கு வந்து என்னது தகவலை வந்து என்னது பரிமாறிக்கொள்ற நேரம் வந்து அதிகளவாக காணப்பட்டமையினால வந்து இந்த கிளர்ச்சி வந்து ஒழுங்கான திட்டமிடல் இல்லாத காரணத்தால வந்து தோல்வியில முடிவடையுது. அடுத்த வந்து விளைநிலங்கள் என்னண்டா பிரித்தானியர்கள் காலத்துல வந்து கண்டி மக்களால் வந்து பயிர்கள் வந்து மேற்கொள்ளப்படுது. இந்த விளைநிலங்களை வந்து அழித்தால் பெருந்தோட்ட பயிற்சிக்கு வந்து என்ன சாதகமா அமையும் என்ற ரீதியிலையும் இந்த விளைநிலங்கள்ல இருந்து கிளர்ச்சிக்காரர்களுக்கு வந்து உணவு செல்கின்ற ரீதியிலையும் வந்து காணப்பட்டமையால வந்து பிரித்தானியர்கள் வந்து இந்த விளைநிலங்களை வந்து எங்க அடிச்சா எங்க வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சால வந்து விளைநிலம் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையாவது உணவு. அந்த உணவு எங்கிருந்து பெறப்படுதுன்னா விளைநிலங்களை வந்து தீயிட்டு பொசுக்குறான் பிரித்தானியர்கள். இப்படி தீயிட்டு பொசுக்கியமையால வந்து இந்த கிளர்ச்சி வந்து தோல்வியிலே முடிவடையுது. அடுத்த வந்து புனித தந்ததாது என்று வரை இலங்கை வரலாற்றுல வந்து புனித தந்ததாது இருக்கிறவர்கள் தான் இலங்கையை வந்து ஆட்சி செய்யலாம் என்ற நிலை வந்து இன்று வரையும் இருக்கு. அதே போன்று ஆரம்ப காலத்திலேயும் வந்து புனித தந்ததாது வந்து கண்டி மக்களுடைய முக்கியமான ஒன்று. என்ன கண்டி மக்களுடைய இதயம் எனவே குறிப்பிடலாம். அந்த புனித தந்ததால வந்து யார் வைத்திருக்கிறாரோ அவர்தான் அந்த நாட்டுக்கு அரசன் என்ற ரீதியில வந்து இன்று வரை காணப்படுகின்ற. அதே போன்று பிரித்தானியருடைய காலத்துல வந்து புனித தந்ததாது வந்து கன்னி மக்களிடையே காணப்படுது. இதனை வந்து பிரித்தானியர்கள் வந்து கைப்பற்றியமையால வந்து யார் அரசன் என்றதை வந்து சாதாரண மக்களுக்கு வந்து என்னது குழம்பிய நிலையில வந்து காணப்பட்டமையால வந்து இந்த கிளர்ச்சி வந்து தோல்வியிலே வந்து முடிவடையுது. என்ன புனித தந்ததாதுவை வந்து பிரித்தானியர்கள் வந்து கைப்பற்றி கொண்டவங்க வந்து இந்த கிளர்ச்சிக்கு வந்து தோல்வியில முடிவடைய காரணம். அடுத்த வந்து துரைசாமி என்பவன் போலியானவன் என அறிதல். அதாவது வந்து வில்வாவை பகுதியை சேர்ந்த பிக்கு வந்து தனது ஆடைகளை வந்து கலைந்து விட்டு தனது பிக்கு என்ற பதவியை வந்து நீங்கி மன்னன் என்ற ரீதியில வந்து துரைசாமி எனும் பெயருடன் வந்து கிளர்ச்சியில ஈடுபட்டு வாரான். இந்த கிளர்ச்சியில ஈடுபட்டு பிரித்தானிய நச்சு கொண்டிருக்கிற இவன் தான் உண்மையான துரைசாமி, உண்மையான மன்னன் என்பதை வந்து பிரித்தானிய வந்து நச்சு கொண்டு வரணும். ஆனால் இவன் வந்து போலியானவன் என்றது வந்து பின் காலப்பகுதியில வந்து தெரிய வரவே இதனை பயன்படுத்தி பிரித்தானியர்கள் வந்து துரைசாமி மீது அதிகளவான தண்டனைகள் கிளர்ச்சிக்காரன் மீது அதிகளவான தாக்குதல்களை மேற்கொண்டமையால வந்து இந்த கிளர்ச்சி வந்து தோல்வியில முடிவடையுது. அதை துரைசாமி வந்து போலியானவன் என்பதை வந்து அறிந்து கொண்டமையான வந்து அடுத்த வந்து பாதைகள் வந்து விருத்தி.
பிரித்தானியர்கள் வந்து பெருந்தோட்ட பயிற்சியை வந்து நோக்காக கொண்டு செயற்பட்டு வருகின்ற சந்தர்ப்பத்துல வந்து என்ன பாதைகளை வந்து விருத்தி செய்யணும். பாதைகளை வந்து கண்டி முழுக்க விருத்தி செய்தமையால வந்து இந்த கிளர்ச்சி எங்கெங்க இடம்பெறுதோ அதற்கு வந்து பிரித்தானிய வந்து இலகுவாக செல்ல முடியும் என்ற நிலை வந்து ஏற்படுது. இதனால வந்து என்னது இந்த கிளர்ச்சி வந்து என்ன இலகுவில வந்து பிரித்தானியர்கள் வந்து தோற்கடிக்கப்படுது. ஏன்னா உடனடியாக பாதை இருக்கிறவங்கள வந்து உடனடியாக கிளர்ச்சி எங்க நடக்குதோ அங்க படைகளோட வந்து சென்று விடலாம், கிளர்ச்சியை வந்து தோற்கடித்து விடலாம் என்பதால வந்து பிரித்தானியர்கள் வந்து இதை வந்து மேற்கொள்ளவே இந்த கிளர்ச்சி வந்து தோல்வியில வந்து முடிவடையுது. அடுத்தது குறிக்கோள் இல்லை. எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் பிரித்தானியர்கள் எப்போது தாக்குகிறார்களோ அப்போது எதிர்த்தாக்குதலை வந்து மேற்கொண்டமையால வந்து ஒரு நிலையான குறிக்கோள் இல்லாத வந்து கிளர்ச்சி வந்து தோல்வியில முடிவடையுது. அடுத்து தேசிய உணர்வுடன் வந்து பிரித்தானியர்கள் வந்து என்ன போராடினோம். பிரித்தானியர்களுக்கு வந்து தேசிய உணர்வை இந்த கண்டி மக்கள் எப்படியாவது எங்களுடைய ஆதிக்கத்தின் கொண்டு வர வேணும் என்றது வந்து ஒரு உணர்வு இருந்தமையால வந்து பிரித்தானியர்கள் வந்து வெற்றி பெறினோம். உணர்வு இல்லாத காரணத்தால வந்து கண்டி மக்கள் வந்து தோல்வியில விழுகினர். அதே போன்று தலைவர்கள் வந்து காட்டி கொடுக்கப்பட்டமை. தலைவர்கள் என்னண்டா அதிகாரிகள் மற்றும் தலைவர்களுக்கு இடையிலான வந்து தனிப்பட்ட கோபதாபங்கள் வந்து அந்த நேரத்துல அவங்களுக்கு வேலை செய்யுது. தனிப்பட்ட கோபதாபங்களை பயன்படுத்தி இவன் தன்னை விட முன்னுக்கு வந்துடக்கூடாது. இந்த இலங்கையிலும் இருக்கின்ற தமிழ்நாட்டில்கிட்ட அடுத்தவன் தங்களை விட மேல வந்துடக்கூடாது என்பதற்காக வந்து என்ன இருக்கிறவங்க வந்து என்ன அடுத்தவன் எப்படி வரக்கூடாது என்பதற்காக வந்து அவங்க வந்து சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவனை எப்படியாவது வீழ்த்தலாம் என்ற ரீதியில வந்து செயல்படுவார்கள் என்ன இங்க இருக்கிறார்கள் தமிழாக்கள். அதே போன்று கண்டி காலத்திலேயும் வந்து அதிகாரிகள் வந்து செயல்பட்டு வருகிறார்கள். அவன் வந்து தன்னை விட முன்னுக்கு போய் என்னது கிளர்ச்சியில வந்து ஈடுபட்டு என்ன தனது அதிகாரத்தை வந்து காட்டி விடுவானோ என்ற பயத்துல வந்து என்னது இந்த கிளர்ச்சிக்காரர்கள் காணப்பட்ட அதிகாரிகள் வந்து கிளர்ச்சி தலைவர்கள் சிலர் வந்துடுது இந்த கிளர்ச்சியில வந்து தலைமை தாங்கினமோ அவைகளை வந்து காட்டி கொடுக்கிறார்கள் பிரித்தானியர்களுக்கு. அப்படி காட்டி கொடுத்தமையால வந்து இந்த கிளர்ச்சி வந்துனது அதாவது வந்து அந்த கிளர்ச்சிக்காரர்கள் தலைவர்களுக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்கு. அந்த கருப்பாடு இருந்தால வந்து இந்த கிளர்ச்சி வந்து தோல்வியில முடிவடையுது. அந்த கருப்பாடுகள் யாருண்டா மொல்லிக்கொடை எகலப்போல யார் மொல்லிக்கொடை எகலப்போல போன்றவர்கள் வந்து இந்த கிளர்ச்சியில வந்து ஈடுபட்டு வரினம். இந்த கிளர்ச்சியில வந்து ஈடுபட்டு வந்து பிரித்தானியருக்கு சார்பாக இருந்து கொண்டு யார் இந்த கிளர்ச்சியில வந்து என்ன தலைமை தாங்கினம் என்பதை வந்து அறிந்து இதை பிரித்தானியர்கிட்ட போட்டு கொடுக்கவே இந்த கிளர்ச்சி வந்து அதிகாரிகளுக்கு இடையில வந்து ஒற்றுமை இல்லாத காரணத்தால் வந்து கிளர்ச்சி வந்து தோல்வியில முடிவடையுது. அடுத்த வந்து நவீன ஆயுதம் பாரம்பரிய ஆயுதம். நவீன ஆயுதம் வந்து பிரித்தானியரிடம் இருக்கு, பாரம்பரிய ஆயுதம் வந்து எங்களுடைய கண்டி மக்களிடம் இருக்கு. இதனால வந்து என்னது நவீன ஆயுதங்களுக்கு பிரித்தானிய ஆயுதங்களுக்கு மோதல் இடம் பெற்றாலும் நவீன ஆயுதம் தான் வெடிகுண்டு துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை இவர்கள் பயன்படுத்தி கண்டி மக்கள் அதிகளவானவர் உயிர் சேதம் செய்தமையால வந்து இந்த கிளர்ச்சி வந்து தோல்வியில முடிவடைது. அடுத்த வந்து உயிர் சேதம். உயிர் சேதம் என்ன ரெண்டு பக்கம் உயிர் சேதமாயிருக்கும். அதிகளவா வந்து கண்டி மக்கள் கண்டி கிளர்ச்சிக்காரன் மீது அதிகளவா இடம்பெற்றமையால வந்து இந்த கிளர்ச்சி வந்து தோல்வியில முடிந்தமைக்கு ஒரு காரணமாக வந்து விளங்குது. இவ்வளவுதான் 1818 புரட்சி.